Hi everyone. Hello everyone. Good evening to all. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் டே, சரிங்களா. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ரெயினாக இருந்துச்சு, ஆனால் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். என்னால் வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நான் செகண்ட் டே வந்து உங்களுக்கு நான் என்னென்ன சாமி வச்சுருக்கேன், எப்படி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தான் இன்றைக்கி தீபம் போட்டிருக்கேன், அதெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு வாங்க வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பேர் தெரியலனா, என் சேனலோட நேம் வந்து தனுஷ் கிரியேஷன். பிடிச்சிருந்தா ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கணலே. எங்கள் வால்லெல்லாம் வைக்கல, இது செகண்ட் டே தானே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா இது எங்களுடைய பூஜா ரூம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சிவன் வச்சுருக்கோம், ஓகேங்களா. பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு சிவன். ஃபர்ஸ்ட் சிவனுடைய பார்வதியோடைய இருக்கிற திருச்சிற்றம்பலம் படம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு சிவன் பெருமாள் வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஒரு சிவன், ரெட்டை சிவன் வச்சுருக்கோம். நடுவில் நம்ம தளபதி முருகர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குட்டி 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 சிலையெல்லாம் வச்சுருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுற குங்குமச்சிமிழ். இது குட்டி விநாயகர். எனக்கு ரொம்ப விநாயகர் சென்டிமெண்ட் அதிகம். ஸோ என்னுடைய வீட்டில் நிறைய விநாயகர் வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி விநாயகர். இந்த மாதிரி விநாயகர்ஸ்லாம் நிறைய இருக்குது என்கிட்ட. இதோ இது ஒரு விநாயகர், இவரும் விநாயகர் தான். இவர் சிவபெருமான், இவங்கள ஒரு விநாயகர். ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய விநாயகர் சிலை, அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸை விட சிலைங்க நிறையா இருக்கும். இது ஒரு சிவன், இது பார்த்திங்கன்னா முருகன். இன்றைக்கி நான் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மட்டும்தான் வச்சுருக்கேன். சாமிக்கு பிரசாதம் நெய்வேத்தியம். இங்கே ஒரு தீபம் எரியுது. அப்படியே இங்கே போனீங்கன்னா வாசல் என்ட்ரன்ஸில் ஒரு 4 தீபம் மட்டும் வச்சுருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களுடைய வீடு. இதுக்குள்ளே நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம பூஜை ரூம்குள்ளே போகலாம். ஒரே ஒரு தீபம் தான் வச்சுருக்கேன். போட்டுட்டு சிங்கிள் தீபம் வச்சுட்டு வாசலில் 2 தீபம் வச்சுருக்கேன். அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம்னா இது என்னுடைய பூஜா ரூம். ஆக்சுவலாக இது நேற்று போட்ட கோலம் சிவன் மாதிரி போட்டு, நான் சிவன் மாதிரியே இங்கே பாருங்கள், சிவன் மாதிரி உங்களுக்கு லிங்கமெல்லாம் போட்டு தீபம் வச்சுருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து ஃப்ரூட்ஸு, மரத்தில் பழுத்த வாழைப்பழம் தான் வச்சுருக்கேன். இவங்க வந்து இவங்க வந்து கலசம்மன். இவங்க பசுமாடு, பசுங்கன்று வச்சா நல்லதுன்னு வச்சுருக்கேன். இது சங்கு சிற்பம். இது அஷ்டலட்சுமி தீபம் பூ போட்டு வச்சுருக்கேன். இவங்க சரஸ்வதி. இவங்க விநாயகர் சொன்னல, விநாயகர் நிறைய இருக்கு என்கிட்ட. ஸோ இவங்க மகாலட்சுமி. இது மகாலட்சுமி தாயார். அவங்களுக்கு காசும் அவங்களுடைய காலுடைய அச்சு மகாலட்சுமி பாதம், இது 2 வச்சு அவங்கள பூஜை பண்ணிகிட்ருக்கேன். மகாலட்சுமி பூஜை வருஷம் பண்ணுவோம். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக நான் சிலை வாங்கி நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இவங்க முக்கியமானவர், எங்கள் வீட்டோட தளபதி. இன்னொரு தளபதி காலபைரவர். ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு நிறைய வந்து நாய்கள் வந்துடும். இவங்க காலபைரவர். காலபைரவர் சிலை யார் வீட்லேயும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, நாங்கள் வச்சுருக்கோம். இவங்க இதோ ஒரு விநாயகர். அவங்களுக்கு தீபம். அங்கே ஒரு விநாயகர், அதோ பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் இருக்காரா. அப்படியே வந்தீங்கன்னா இன்னைக்கு நேத்தோடையோட ஸ்பெஷல் ஹீரோ நம்ம சிவபெருமான். இந்த சிவபெருமானை நான் வந்து இன்னைக்கு இல்லை, ஆக்சுவலாக இது நேற்று பண்ண அலங்காரம் தான். நேற்று நான் பண்ண அலங்காரம் ராஜ அலங்காரம், ஓகேங்களா. எப்படி இருக்குது, இங்கே ஒரு சிவன்,
இங்கே ஒரு சிவன், நடுவில் தீபம். இந்த ஒரு பாருங்க விநாயகர், இங்கே குட்டி விநாயகர், இங்கே ஒரு விநாயகர், இங்கே ஒரு விநாயகர், இவர் சிவன், இங்கே ஒரு பெரிய விநாயகர், விநாயகர் ஃபோட்டோ, இந்த ஒரு விநாயகர். ஆக்சுவலாக வருஷம் வருஷம் மண் வாங்கி எல்லாரும் கரைச்சிருவாங்க இல்லைங்களா. நான் பாருங்கள், இது இந்த வருஷம் வாங்கினேன், போன வருஷம் வாங்கினது, இது இந்த வருஷம் வாங்கினது. ஸோ எதுவுமே நான் வந்து கரைக்க மாட்டேன், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே ஆறு குளமெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, திருப்பூரில் கடல்லாம் இல்லை. ஸோ யாரும் போடுறதில்ல, வச்சுட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போய் கரைச்சிருவாங்க. பட் நான் போடாமல் இவங்க சாருங்களெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி அழகாக எங்கள் வீட்டிலே வச்சுக்குவேன், விடமாட்டேன். இவங்க என்னோடய ஃபேவரட் அம்மன், பெரிய பாளையத்தம்மன். ஆக்சுவலாக என்னோடய ஊர் சென்னை, அம்மா வீடு. அங்கே போனீங்கன்னா அம்மன், பாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவது வழக்கம். இவங்க ஓம் சக்தி, இவங்க தான் எங்களுடைய குலதெய்வம். ஓகேங்களா. இவங்க பெருமாள். இவங்க பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோஸ். இது ரொம்ப வருஷத்துக்கு நான் பழங்காலத்து ஃபோட்டோ, எங்களுக்கு ஒருத்தவங்க இவர் கிளைண்ட் கிட்டேருந்து கிடச்சிது, சைன பெருமாள். ஸோ அது வச்சுருக்கோம். இவங்க எங்களுடைய பாஸ், பெரிய பாஸ் இருக்கார் பார்த்திங்களா, அழகாக எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கார். பெருமாள், பெருமாள் பைத்தியம் நான் ஒன்று. விநாயகர், அடுத்து பெருமாள், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இடையில தான் சிவபெருமான் எங்கள் வீட்டில் ஒரு சிவனடியார் ஆகிட்டதுனால இப்போ சிவபெருமானோட கொஞ்சம் இஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் கும்பிட்டுட்ருக்கேன். தோ இங்கே ஒரு விநாயகர். எப்படி எத்தனை விநாயகர்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பார்க்கலாம். இவங்க ஷீரடி சாய்பாபா. ஆக்சுவலி இவரோட தான் அந்த கேப்பு, இவரோட தான் தொப்பி. நான் நேற்று இவர் தான் நான் ஹீரோ அப்படின்றதுனால இவருக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரிங்களா. இங்கே காயத்ரி அம்மன். ஆக்சுவலாக இந்த காயத்ரி ஃபோட்டோலாம் நீங்கள் அந்தளவுக்கு யார் வீட்லேயும் வச்சுருக்க மாட்டாங்க. நாங்கள் வச்சு ரொம்ப வருஷமாக நாங்கள் இதை வச்சிட்ருக்கோம். இவர் இந்த மாதத்தில் கும்பிடுற என்னது, இந்த மாதத்தில் கும்பிட்றவர் யார், ஐயப்பன். ஸோ இந்த ஐயப்பன் வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியலை. கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வருது. சந்தோஷமாக இருக்கும், திடீர்னு கஷ்டம் வரும். ஸோ இந்த ஃபோட்டோ வச்சதுனால தான் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் யோசிக்கிறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் வச்சு அவருக்கு ஒரு தீபம் போட்டு அவரையே நாங்கள் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது வலம்புரி சங்கு. இவர் சிவனடியார்னால எங்கள் வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நாங்கள் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ஃபுல்லாக இவங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 1 டேக்கே ஆகிடும். நைட்டு 7 o'clock 8 o'clock அந்த மாதிரி டைமில் கூட நான் வேலையெல்லாம் மறுபடியும் முடிச்சுட்டு கூட மறுபடியும் ஒரு வாட்டி நான் பார்த்து எடுத்துகிட்டு அப்புறம் குளிச்சுட்டு நான் தூங்குவேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்க ஒரு சிவன் பார்வதி. இது ஃபோட்டோ, இதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். இது பாருங்கள், சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே சின்னதாக ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்படி இது செகண்ட் டேனால தீபம் கம்மியாக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே இன்னும் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு, கொஞ்சம் நிறைய வச்சுருந்தேன். நான் பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நான் போடுறேன். இது வந்து எங்களுடைய கார்த்திகை தீபம், எங்களுடைய பூஜாரம். ஓகேங்களா. இது பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாருங்கள் இதுதான் ஃபுல் வியூ. என்ட்ரன்ஸ் இது பூஜா ரூமோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து அப்படியே எங்களோட வீடு வந்து ஒரு வியூ வரும். ஓகேங்களா. பகல் எடுத்தால் இன்னும் கிளியராக இருக்கும். இது எங்களுடைய பூஜா ரூம் லுக். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உருளியில் பூ அழகாக போட்டு தான் வைப்பேன், போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி பாதம் போடுவேன் வீட்டில்.
அது சென்டிமெண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவே இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.